ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சேமிப்பு, தன்னுடைய பொருளாதாரம் இதுலயே எப்போதுமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அதே சமயத்துல தன்னுடைய வசீகரம், அதாவது ஆடை பாதி ஆள் பாதி அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பேச்சிலையும் வசீகரம் இருக்கும், தன்னுடைய ஆடைகளிலையும் வசீகரம் இருக்கக்கூடிய அளவிற்கு தன்னை அமைப்பை ஏற்படுத்தி கொள்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். வெளியில போனா நம்ம நல்ல மேக்கப் பண்ணிட்டு நல்ல ஜம்முன்னு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று சந்திரன் உச்சம் அடையிறதுக்குண்டான ஒரு ராசி. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா சில டிசிஷன்ஸை எடுக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். எந்த ஒரு டிசிஷன்லயும் குழப்பம் இல்லாமல் தன்னுடைய முடிவுல ஸ்திரமான ஒரு அமைப்பை பெறுபவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த அழகுலையும் பொருளாதாரத்திலையும் அதிகப்படியான ஒரு கவனத்தோடு செல்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ரொம்ப ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடியவர்கள். குடும்ப பாரத்தை எல்லாத்தையுமே சுமந்து அந்த குடும்பத்திற்காக தன்னையே தியாகம் செய்து மிகவும் ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே அதிகப்படியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்பவர்கள். ஒரு இடத்துல இருந்து நிலையாக வேலை செய்யாமல் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போறது, நிறைய இடத்துல வேலை செய்யறது, ஒரு இடத்துல வேலை செஞ்சா அந்த இடத்துல இருந்து இன்னும் அதிகப்படியான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. அதே மாதிரி தனிமையில இருக்கணும் அதிகப்படியாக ஆசைப்படுபவர்களும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தான். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா பொறுப்போட சேர்ந்து கொஞ்சம் கோபமும் அதிகப்படியாக இருக்கும், முன்கோபம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். தன்னுடைய தவறை சுட்டி காட்டுபவர்களோடு உறவையே துண்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். அதே சமயத்துல அந்த முன்கோபமாகப்பட்டது எந்த விதமான ஒரு விஷயங்கள்லயும் கவனம் இல்லாமல் செயல்படக்கூடிய அளவிற்கும் அது எல்லாமே கண்ணை மறைச்சிடும். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு தடுமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 3 நட்சத்திரங்களையும் கொண்ட இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ விருப்பமுடையவர்கள். ஒரு சமுதாயத்துல நம்ம கௌரவமாக இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் அந்த சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த ரிஷபராசி அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த ராசி நில ராசியை சார்ந்து இருக்கிறதுனால அதிகப்படியாக இந்த ராசி என்பர்கள் ஆன்மீக சுற்றுலா பயணம் அப்படின்றது அதிகப்படியாக வச்சிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியா ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் அப்படின்றது கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அதே சமயம் நடைப்பயணம், அதாவது இந்த முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை போறது, அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தெய்வம் கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பண்றது, இந்த மாதிரியாக கிரிவலம் வர்றது, இந்த மாதிரியாக சில நேர்த்தி கடன்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இவர்களினுடைய கடனுடைய சுமை அப்படின்றது குறைய போகுது. கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக தேவையில்லாத கடன்கள் அப்படின்றது இவர்களை சுற்றி அதிகமாயிருக்கும். எவ்வளவோ பொறுப்புகளை சுமந்து சென்றாலும் அந்த பொறுப்புகளோடு சேர்ந்து இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு கடன் சுமையையும் சுமந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய கணவன் மனைவிகளுக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கல்விக்காக ஒரு லோன் போடுறது, அடுத்து ஹோம் லோன் போடுறது, அடுத்து இஎம்ஐ, அடுத்து அந்த கிரெடிட் கார்ட்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். எது எடுத்தாலும் லோன் போட்டு நம்ம ஒரு கௌரவமாக ஒரு சமுதாயத்துல வாழணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து செய்து எல்லாத்தையும் செய்து மாட்டிக்கொள்பவர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடன் சுமைகளில் இருந்து இந்த மே மாதம் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 75% மேல நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த காலத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்திருக்கும், விவாகரத்து வழக்குகள் இருந்திருக்கும், பெண்கள் அதிகப்படியாக ஆண்களால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, உங்களை நீங்களே நம்பி இருந்த கணவன்
கணவர் கூட உங்களை ஏமாற்றி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாமே இந்த மே மாதத்துல இருந்து 1 by 1 ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த அவமானங்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போது. நிறைய ரிஷபராசி என்பர்கள் தொழில் ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் சுக்கிரனோடு உங்களுடைய ராசி அதிபதியோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த மே மாதத்துல. இதனால உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சிகள், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல மேனுஃபேக்சரிங் செக்டார்ல பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உற்பத்தியின் அளவு அதிகரித்து உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அதாவது நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இவர்களுக்குன்னு சில தேவைகளை இவர்கள் எப்போதுமே நிறைவேற்றாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே பண்ணியிருப்பாங்க. இவர்களால் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மற்றவர்கள்னால இவர்களினுடைய வாழ்க்கை பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்காது. அதனால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சில சுய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல வரன் அமையக்கூடிய விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும், சில வரன்கள் நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த வரனே பிடிக்காது, இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில வரன்களை நீங்களே மனமோந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் காதல் போன்ற விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகளும் பெற்றோர்களின் சம்மதமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியின் மீது வர்றாரு. அதனால அந்த ஒரு ப்ரப்போசல் இருக்கும், பெற்றோர்களினுடைய சம்மதம் இருக்கும், காதல் திருமணங்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். இது எல்லாமே சாதகமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு, உங்களுடைய திசாபுத்தி அமைப்பிற்கு, நீங்க உங்களுடைய தொழில்ல எந்த விதமான கடன் பட்டிருந்தாலும் அது எப்போ நிறைவேற போகுது, அந்த கடனில் இருந்து நீங்க எப்போ வெளியில வர போறீங்க, உங்களுடைய சுய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், இது எல்லாமே எப்போ தீரும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.